ஆண்டுடைய வார்த்தை நம்ம தியானிப்போம். இன்று 3வது நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தேவன் ஒளியாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை, அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளும் உங்களுக்கு அறிகிற விஷயமாயிருக்கிறது. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, தேவன் ஒளியாயிருக்கிறது. நேற்று 2வது நாளில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, தேவனுடைய ரகசியம் என்ன? கிறிஸ்து நமக்குள்ள மகிமையாய், தேவன் நமக்குள்ள மகிமையாய் வாசம் செய்கிறது தான் ரகசியம். அந்த மகிமையான ரகசியத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை ஒளியாய் வெளிப்படுத்தணும். ஏனென்றால் தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நாம் இயேசுவை போல் வாழ வேண்டும் என்றால், the light of God shines through me. God is light. ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்கிறார். The light of God shines through me. அப்ப அந்த வெளிச்சம் எனக்குள்ள இருந்து அது பிரகாசிக்கிறது. அப்ப அந்த வெளிச்சம் எனக்குள்ள இருந்து பிரகாசிக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் ஒளியாய் இருக்கிறார். அப்போ யோவான் 1 யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறதுனா, அவருக்கு விசேஷமாய், அவருக்குள் நம்ம எப்படி இருக்கிறோம்னா விசேஷமாய் இருக்கிறது. அப்படின்னா நம்ம அந்த ஒளிக்கு சாட்சியாய் இந்த உலகத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஒளியாக நம்ம பிரகாசிக்கணும். அப்போ ஒரு மனுஷன் நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்கணும். நம்முடைய சரீரத்தை பார்த்தாங்கன்னா இயேசு ஒளிக்கிறத நம்ம பார்க்கணும், இச்சையாக பார்க்க கூடாது. அப்போ நம்ம போடுகிற உடைகள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 4:5 எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்க. திரும்ப படிப்போம். அவருக்கு ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாய். ஆமா, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அப்போ உனக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எப்ப கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த சுவாசத்தை ஊதினார் இல்லையா? அதே ஜீவனை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உன்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு உன்னை சுகமாய் பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜீவனை உனக்குள்ள கொடுத்திருக்கார் இல்லையா? அப்ப அந்த ஜீவன் அவருக்கு எப்படி வெளிப்பட்டது? அதே மாதிரி தானே மற்றவர்களுக்கு உயிரை கொடுக்கிற ஜீவன், அது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அப்ப உனக்குள்ள இருக்கிற அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குது அப்படின்னா அப்ப மற்றவர்களுக்கு அது எப்படி இருக்கணும்? ஒளியா இருக்கணும். அப்ப உன்னை பார்க்கிறவங்க, உங்க கூட பேசுறவங்க, உங்க கூட பழகிறவங்க, அவருடைய கண்கள் உங்களை பார்த்தாலே இயேசுவை பார்க்கிற மாதிரி இருக்கணும். பேசினாங்கன்னா இயேசுகிட்ட பேசுற மாதிரி இருக்கணும், பழகினாங்கன்னா இயேசுகிட்ட பழகிற மாதிரி இருக்கணும். அப்படிதான் வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவனுடைய மகிமையின் ரகசியம் எனக்குள்ள இருந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும், வெளியே வந்துட்டே இருக்கணும். அதுதான் இயேசு எதிர்பார்க்கிறாரு. அதுதான் உனக்குள்ள இருந்தோம் எனக்குள்ள இருந்தோம் இயேசு எதிர்பார்க்கிறாரு. எல்லா இருள்களும், அந்த யார் நம்மளை பார்க்கிறாங்க, யார் நம்மகிட்ட பேசுறாங்க, யார் நம்மகிட்ட பழகுறாங்களோ அவங்களுக்குள்ள இருளெல்லாம், அவங்களுடைய ஆத்மா ஆவியில் இருக்கிற இருளெல்லாம் வெளியே போகணும். அப்படின்னா உனக்குள்ள இருந்த அவருடைய ஜீவன் வெளிப்படணும். அவருடைய ஜீவன் வெளியே எப்படி வெளிப்படும்? உன்னை பார்க்கும்பொழுது, பழகும்போது, பேசும்பொழுதுதான் அந்த ஜீவன் வெளிப்படும். அந்த 5வது வசனத்தை நம்ம படிப்போம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற. அப்போ யாரெல்லாம் இருளிலே இருக்காங்களோ நீங்க அப்படியே நீங்க பாஸ் ஆகும் பொழுது, அந்த லைட் பாஸ் ஆகும் பொழுது, நீங்க கடற்கரையில பார்த்திருப்பீங்க, அந்த ஹெட்லைட் என்ன பண்ணும், அந்த ஷிப் வருவதற்கு, அந்த கப்பல் போக்குவரத்து வருவதற்கு அநேக மைல் தூரத்தில் இருந்து அந்த லைட் ஹவுஸ் என்ன பண்ணும், அந்த லைட் சுத்தி சுத்தி வரும். அப்படி வரும்பொழுது கரெக்டா அந்த லைட் அடிக்க உடனே நாங்க அந்த கப்பல்ல மேல நின்று வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஒளி கிடைச்ச உடனே இன்ஃபார்மேஷன் கொடுப்போம். இந்த ஒளி இந்த டைரக்ஷன்ல இந்த ஒளி அடிக்குது அப்படின்னு உடனே இன்ஃபார்மேஷன் கொடுப்போம். அந்த லைட்டை நோக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப்பை நகர்த்துவாங்க. அதே மாதிரி தான் நீங்க நடக்கும் பொழுது இந்த உலகத்துல அப்படியே நீங்க பாஸ் ஆவீங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ள பாஸ் ஆகுறீங்க, ரோட்ல பாஸ் ஆகுறீங்க, உங்க வேலை ஸ்தலத்துல பாஸ் ஆகும் பொழுது அந்த லைட் ஹவுஸா நீங்க ஜொலிக்கணும். உங்களை பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம், அவங்களுக்குள்ள இருக்கிற இருள் அப்படியே பறந்து போகணும், அவங்களை உங்க நோக்கி வரணும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் மகிமை, அந்த சுவாசம் அப்படியே வெளிப்படும் இல்லையா? அப்பொழுது அவங்க இயேசு கிறிஸ்துல வருவாங்க. அந்த இருளெல்லாம் போயிடும். பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவங்களுக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அந்த இருள் என்ன பண்ணது, வந்து தொடாது, தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி இருக்கிறது. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி இருக்கிறது. அந்த ஒளி பிரகாசிக்கணும். அப்போ நம்ம உச்ச தலைவர்கள் உள்ள கால் வரை நம்முடைய சரீரம் முழுவதும், ஆவி ஆத்மா முழுவதும் ஒளியாய் நீங்க இருக்கணும். ஒளியாய் நீங்க இருக்கணும். கிறிஸ்துவின் மகிமையின் ரகசியம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுதுன்னா அது ஒளியாய் இயேசு மாற்றுவார். அது ஒளியாய் இயேசு மாற்றுவார். இந்த 3ஆம் நாளிலே தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தை ஒளியாய் தேவன் உங்களை மாற்றுவதற்கு ஏது வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கோடான கோடி நன்றி செலுத்துகிறாப்பா. ஒளியிலே எங்களை ஆண்டவரே இருளில் ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா இயேசுவே ஒளியாய் வந்த தேவன் அல்லவா? ஆண்டவரே எங்களையும் அப்படியே பிரகாசிக்க செய்யுங்க. எங்களையும் அப்படியே பிரகாசிக்க செய்யுங்க. ஒளியாய் பிரகாசிக்கணும் சாமி. இருக்கிற இந்த கொஞ்ச நாள் ஜீவியத்துல ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் அல்ல, உம்முடைய ஜீவனை வெளிப்படுத்தணும். உம்முடைய ஜீவனை வெளிப்படுத்தணும். உம்முடைய ஜீவனை வெளிப்படுத்தணும் சாமி. அப்படியே செய்யுங்க ஐயா.